2011 நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை மேல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது ரேப் கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேஸ உடனடியா அவங்க வித்ட்ராவும் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு 2023 மறுபடி அதை ரீஓபன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட மறுபடியும் விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதை திரும்பவும் வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இந்த நிலையில ஒரு ஹைகோர்ட்ல என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரிமினல் கேஸ் அந்த பார்ட்டியே வித்ட்ரா பண்ணாலும் கூட ஒரு ஸ்டேட் தான் அந்த விஷயத்த விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் படைத்தது. சோ இந்த வழக்கை நாங்க நிறுத்த போறது இல்ல, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, 12 வாரத்துக்குள்ள இந்த வழக்க முடிங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இந்த உத்தரவினுடைய அடிப்படையில குற்றம் சாட்டப்பட்டவருடைய வீட்டுல சம்மன் ஒட்டப்படுது. அந்த சம்மன் சிறிது நேரத்திலேயே கிழிக்கப்படுது. அதனால காவல்துறையினர் நேரடியாக சென்று அதை பத்தி விசாரிக்க செல்லும் போது அந்த காவலாளி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு. சோ இதனால அவர் மேல அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படிங்கிற 109 ஆஃப் பாரதிய நியாய சன்னிட்டான் கீழே அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. சீமான் அவர்களை ஐபிசியின் படி தண்டிக்கணுமா, பிஎன்எஸ் படி தண்டிக்கணுமா? ஏன்னா 2011 தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு 2023 தான் மறுபடி ரீஓபன் பண்றாங்க. சோ 2023 ரீஓபன் பண்ணிருந்தாலும் 2024 1/7 இருந்துதான், அதாவது ஜூலை மாசத்துல இருந்துதான் இது செயல்பாட்டுக்கு வருது நம்மளுடைய பிஎன்எஸ். சோ அவரை 2023க்கு முன்னாடி இருந்த ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே தான் அவருக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. பிரிவு 420, அதாவது சீட்டிங். 354 ஒரு பெண்ணுடைய அடக்கத்தை சீர்குலைக்கிற விதத்துல ஒரு நபர் செயல்பட்டாரு அப்படின்னா. பிரிவு 376 ரேப்புக்காக. 306 பார்ட் 1 கீழையும், அதாவது கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்லக்கூடிய இந்த குற்றமுறு மிரட்டல் செய்யறது, இது எல்லாத்தின் கீழையும் அவரை கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில அவரை கைதும் செஞ்சிருக்காங்க. இப்ப இதை எதிர்த்து ஹைகோர்ட் ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு சீமான் அவர்கள். அதுல அவருக்கு என்ன மாதிரியான ஆர்டர் வந்திருக்குன்னா, மே 2 வரைக்கும் இந்த வழக்கை ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க. காரணம், காம்ப்ரமைஸ், ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. சரி, இது மாதிரி 12 வருஷம் கழிச்சு ஒரு வழக்க புதுப்பிச்சு அந்த வழக்க நடத்துறதுனால கிரிமினல் கேஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா, கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் லிமிடேஷனை இது பார் பண்ணவே பண்ணாது. சிவில் கேஸ் பொறுத்த வரைக்கும் வேணும்னா பார் ஆஃப் லிமிடேஷன் இருக்கும். இது மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்துக்கு இன்ஃபார்மல் செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா, அதாவது ப்ளீ பார்கெனிங் பண்ண முடியுமா, ஒரு காம்ப்ரமைஸ் பேச முடியுமா அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போடுங்க. பக்கம் நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, ரேப் அஃபென்ஸ்ல கன்சென்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நம்மளுக்கு செக்ஷன் 375 ஆஃப் ஐபிசில என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒருத்தவங்களோட ஃபியர்னாலேயோ இல்ல ஏமாற்றுதல் காரணமாகவோ இல்ல 18 வயதுக்கு உட்பட்டு இருக்கவங்க கன்சென்ட்டே கொடுத்தால் கூட அது கன்சென்ட் கொடுத்ததா கன்சிடர் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஒரு கன்சென்ட் இருக்கணும்னா, ஈக்விவோக்கல், வாலண்டரி அண்ட் வில்லிங், அதாவது தன்னிச்சையா அவங்களா முன் விருப்பப்பட்டு இந்த விஷயம் நடைபெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் கன்சென்ட் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள்ட்ட ஏமாத்துறது, ஃபால்ஸ் ப்ராமிஸ் ஃபார் மேரேஜ் கொடுக்கறத பிஎன்எஸ்ல ஒரு புது ப்ரொவிஷனாவே ஜாயின் பண்ணிருக்காங்க. செக்ஷன் 69ல இதுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் தண்டனைனா 10 வருடம் வரைக்கும் தண்டனை இருக்கு.